அப்படி உண்மைக்குமே அடுத்த வேண்ட காணிக்கு வந்து குப்பைகள் ஒரு காலம் போடக்கூடாது. இப்போ வெளியாக கிடந்தாலும் அது சும்மா பயிர் செய்கிற ஒரு ஐடியா தான் இருக்கு. பார்க்க அதில் வந்து தகரத்துக்கு மேலே போட்டால் தகரத்தின் ஹீட்டும் வந்து இதில் பிடிக்கும். அனைவருக்கும் வணக்கம். நான் மிதுசா. இன்றைக்கு நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி சொன்னால், நான் வந்து நிற்கிறது எங்கள்ட காணிக்கை இங்கே தான் வந்து நிற்கிறேன். ஃபுல்லாக அப்படியே வெயிலாக தான் இருக்கு. நான் வந்து எங்கள்ட ஆடுகள் மாடுகளுக்கு சாப்பாடு வைக்க வந்தேன். அப்படியே என்னுடைய மதிய பொழுது உங்களோட பகிர்ந்து உள்ளோம்னு சொல்லிட்டு அதுக்காண்டி என்னடா வெளுக்கிட்டு வந்து நிற்கிறேன்னு பார்க்காங்க. நான் வந்து சாப்பாடு வச்சுட்டு வெளியே ஒரு இடத்துக்கும் போகிறேன். அப்போ அப்படியே வந்து சாப்பாடு வச்சுட்டு போவோம்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறேன். சரி, இப்போ நான் வந்து இங்கே குருணிக்கு வந்து சாப்பாடு வச்சாச்சு வரம் காட்டுறேன். எங்கள்ட குருணிக்கு வந்து வடைய சாப்பாடு வடைய கரைச்சி கொண்டு வச்சுருக்கேன். நாள் வந்து வடைய சாப்பிட்டு கொண்டு இருக்கு. இப்போ குட்டிகளை பாலுக்கு விட்டுட்டு அவைக்கும் சாப்பாடு கொடுக்க போகிறேன். குட்டிகளை வந்து அங்கே பக்கத்தில் கட்டியிருக்கிறேன். நவுட்டு விட்டுட்டு அப்படியே தொடருவேன். சரி, குட்டிகள் வந்து நல்ல வடிவாக பால் குடிக்கிறேன். 3 பேர் 2 பேரை முதல் விட்டுட்டு பிறகு 3வது ஆள் அடுத்த தம்புறது பிறகு காணாது. இந்த குருணியை அடித்து விழுத்தி போடணும்னு சொல்லி போட்டு இப்போ நான் இவை குடித்து முடிய போது அடுத்த ஆளையும் விட்டுட்டு அப்படியே குட்டிகளை சாப்பாடு வைக்க தொடருவேன். இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே 3வது ஆளுமே வந்து பாலை அடித்து குடிச்சு கொண்டு நிற்குது. அது காணும் குடிச்சு முடிச்சுது. நான் மற்ற குட்டிகளை கட்டிட்டு வர்ற கடையில் வேறு குடிச்சு கொண்டு நிற்கிறார். சரி, வரையும் நாங்கள் கூட்டி கொண்டு அங்கே போவோம். இப்போ நாங்கள் அங்கால போய் சாப்பிட்டு கொண்டிருக்கணும். வெயில் தானே என்ன செய்கிறது. இப்போ இவைக்கு நான் சாப்பாடு தீத்தி தந்துவிடணும். கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடணும். அந்த வடிவாண்டு சாப்பிட்றோண்டா சாப்பிடப்படாது. நாங்கள் வந்து 3 பேரும் வளர்ந்துட்டு இருந்தானே. அப்போ நாங்கள் குருணியில் வந்து சாப்பாடு சரியானவில்லை. இப்போ அப்போ அதால் வந்து சாப்பாடு கட்டுப்படி ஆகாமல் இருக்குது. சொந்த காசில் போட்டு வைக்க இவ்வளோ காலம் எங்கள்ட காசுலாம் போட்டு குருணி எவ்வளோ தூரம் வளர்த்தெடுத்து நாங்கள் இப்போ வந்து குருணி வளர்ந்துட்டா தானே குட்டியாலும் சாப்பிட வளர்க்கிட்டாலும் இப்போ சாப்பாட்டு காசு காணாடி குருணியில் வந்து இப்போ நாங்கள் விடியலை அரைப்பத்தில் பால் எடுக்கிறோம். நாங்கள் பார்க்குறாக்கள் நெப்பினம் என்னடா 3 குட்டியை வச்சு கொண்டு பால் காணுமோன்னு சொல்லி. ஆனால் அப்படி இல்லை, பால் காணாதானே. ஆனால் சாப்பாட்டு செலவு காணாதானேன்னுட்டு அரைப்பத்தில் எடுத்து 150 ரூபா படி கொடுக்குறோம். நாங்கள் அந்த காசில் தான் வந்து வைக்க எல்லாருக்கும் சாப்பாடு வைக்கிறது. அப்படி எங்களை மாட்டுக்கண்டுக்குமே வந்து குருணின்ற சாப்பாடு காசு அவாகுன்னு சொல்லிட்டு சாப்பாடு வைக்கிறேன். அவள் வந்து மேய்ச்சலை கொண்டு போகிறது தானே. ஆனால் காணாது தானே, மதியம் வெயில் தானே, பின்ன கொஞ்சம் சாப்பாடை வைக்கிறோம் நாங்கள். இப்போ நான் இன்றைக்கு வந்து இவைக்கு சாப்பாடு வைக்கிறது அப்படி ஒரு வீடியோவாக போடணும்னு சொல்லிட்டு மதிய பொழுது அப்படி எடுத்துக்கொண்டு நிற்கிறேன். இவை வந்து கையில் கொடுத்தா தான் அந்த மலமலண்டு சாப்பிடணும். ஆனால் வீட்டை எல்லோரும் பேசினோம் கையில் கொடுத்து பழக்காதுன்னு. நான் வந்து காலமையும் பால் கொஞ்சம் தானே விடுறது. அப்போ பால் சத்தம் இல்லை, சாப்பாடு சத்தம் இல்லாமல் போய்டும். சாப்பிடவளுக்கிட்டான் எப்படி அசைஞ்சு மெதுவாக சாப்பிடாமல் பஞ்சி அடித்து கொண்டு இருப்பினோம். கையில் ஏண்டா மலமலண்டு சாப்பிட்டு முடிப்பினோன்ட்டு கையில் எடுத்து அப்படியே கொடுத்து கொஞ்சம் தூரம் வளர்த்து அரிஞ்சு கொஞ்சம் வளர்ந்துட்டினோம். சரி, நான் இப்படி சாப்பாட்டை தீத்தி போட்டு அப்புறம் பார்ப்போம். சரி, நான் வந்து எல்லாருக்கும் சாப்பாடு வந்து கொடுத்துட்டு இந்த குருணி பக்கத்தில் நிற்கிறேன். குருணி வந்து இன்னுமே சாப்பிட்டு கொண்டு தான் இருக்கிறா. அந்த பிள்ளைகள் வந்து சாப்பிட்ட மிச்சத்தை நான் எடுத்து கொண்டு வந்து குருணிக்கு போட்டிருக்கேன். அப்போ சாப்பிட்டு கொண்டு இருக்கிறா. அப்புறம் வந்து நாங்கள் எங்கள்ட கிணத்தை காட்டையில் கிணறு இன்றைக்கு ஒருக்கா பார்ப்போம். இப்படி இதுதான் வந்து எங்கள்ட கிணறு பழுதா போன எங்களை கை கொடுத்த ஒரு கிணறு. இதை வந்து நாங்கள் பாவிக்கிறது குறைவு. தண்ணி சரியான ஆழ்வமாக இருக்குது. அப்போ தண்ணி வாரது கொஞ்சம் நள்ளி எடுக்க கொஞ்சம் கஷ்டம். அதால் வந்து நாங்கள் பாவிக்கிறது குறைவு. எங்கள்ட கிணறு பழுதா போனோன்னா இதை வந்து இறைச்சி போட்டு இதுக்கு ஒரு வாளியை போட்டு கைத்தை போட்டு தண்ணி அள்ளி இப்போ பிளங்கி கொண்டிருக்கிறோம். இந்த தண்ணி வந்து நல்ல சூப்பர் தண்ணி, குடிக்கிறதுக்கு நல்ல இதமாக இருக்கும். ஆனால் இன்னொரு இறைக்க வேணுமென்ற ஒரு காரணத்துக்காண்டி இந்த தண்ணி வந்து இப்போ நாங்கள் பாவிக்கிறது இல்லை. சும்மா குளிக்கிறது, குடுப்பு துவைக்கிறதுக்கு எடுக்கிறது. அப்படியே பார்த்தீங்கன்னா இஞ்சால வத்தல் மிளகாய் வந்து அப்படியே காய விட்டு கிடக்கு. இது வந்து இந்த தொட்டிக்கு படியாக கழுவி போட்டு தகரம் இல்லாமல் கழுவி அதில் வந்து தகரத்துக்கு மேலேயே போட்டால்
தகரத்தின் ஹீட்டும் வந்து இதில் பிடிக்கும் முன்னாடி அப்படியே காயமண்டு நெச்சு போட்டிருக்கு. நேற்றைக்கு நான் போட்ட காணொலியில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்கள். மிளகாய் வந்து வேண்டி கொண்டு வந்து குத்தினாங்கன்னு சொன்னாங்க. அதைத்தான் விடிய எடுத்து காய போட்டு கிடக்கு. விடிய போட்ட மிளகாய் இப்போ வேறுங்க எப்படி காஞ்சி பழுத்து வந்துட்டுன்னு சொல்லி இன்னும் ஒரு வெயிலில் போட நல்ல மொறு ரெண்டு பேரும் இந்த மிளகாய் சரியான வெயிலத்துக்கு ரெண்டு கலைக்கிறேன். அதான் இவ்வளோ களைக்குது. அப்படியே பார்த்தீங்களா பாரு, இதான் எங்கண்ட காணிக்கு அங்கே பக்கத்தில் இருக்கான். இதுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு 10 இருக்குது. இதை வந்து நாங்கள் அண்டைக்கு வந்து கொளுத்தி கொஞ்சம் கறி போட்டு இது இவ்வளோ முள்ளு மரம் தானே. இப்போ வெட்ட கஷ்டமாக இருக்கிற நாடி வெட்டையில் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் தானே இருக்கணும். இந்தியாவில் கரண் பயிர்கள் இருக்கிற நாடி பெருசாக இருக்கவும் பயம். அப்போ நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் துப்புராக்குறோம். மழைக்கிடையில் ஃபுல்லாக துப்புராக்கிட்டு அதுவும் பயிர் செய்யலாம்ன்ற ஒரு நோக்கத்தில் இருக்கிறோம். அதை விட இந்தியாவில் பார்த்தீங்களா நாங்கள் பாவிக்காத காணிக்கையே மீண்டும் பேணிகள் எல்லாம் இருக்குது. ஆனால் இது யார் போடினமன்ற விஷயம் எங்களை தெரியா. இப்போ ரோட்லேருந்து போடுறனாலும் அவ்வளோ தூரம் ரோடு இந்தியாவில் வேற கஷ்டம். அங்கால் சைட்டு போடுறனாலும் அதுவும் தூரம். அப்படியே அந்த சில சனங்கள் இருக்குது. அது என்ன சொல்கிறேன்னு சொல்ல தெரியாமல் இருக்குது. அவையெல்லாம் அப்படியே நாட்கள் எல்லாம் திருந்தி கொள்வது நல்ல. இப்படி பக்கத்து காணி ஆக்கள் வந்து பாவனைக்கு இல்லைன்னு சொல்லி சொன்னால் அதுக்குள்ள இப்படியெல்லாம் செய்யக்கூடாது. நான் வந்து அங்கால தனியாக நின்ற நாடு எனக்கு நின்று கதைக்க பயமாக கிடந்து அப்போ இஞ்சால வந்துட்டேன். இது வந்து 2ஆக பிரித்து வேலி அடைச்சி கிடக்கு. அப்போ வந்து இஞ்சி தான் குளிச்சு போட்டு அப்படியே இஞ்சி உடுப்பை காய விட்டுட்டு அங்கே வாரது. அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய மீண்டும் பணிகள் சாராய பணிகள் எல்லாம் கிடக்குது. அது வந்து உண்மைக்கு மேற் போடின மண்டங்களை தெரியும். நாங்கள் காணையில் தானே. அப்போ அப்படி உண்மைக்குமே அடுத்த வேண்ட காணிக்கு வந்து குப்பையில் ஒரு காலம் போடக்கூடாது. இப்போ வெளியாக கிடந்தாலும் அது சும்மா போடக்கூடாதான். நீங்கள் அது வெளியேண்ட நாடு சும்மா நோம்பலாக போடலாம். ஆனால் இது வந்து நாங்கள் அடைச்சி வச்சிருக்கிறோம். அதுக்கு வந்து இப்படியெல்லாம் செய்கிறது சரியான மிகப்பெரிய தவறு. இதை தட்டி கேட்குறதுக்கு இப்போ கேட்க போனோம்னு சொல்லிச்சோன்னா சண்டைகள் வரும். பின் அதாலேயே நாங்கள் எந்த காலமும் இப்போ கிணறு இறைச்சி விட்டாலும் கிணத்துக்கு வந்து பிசுங்கான் போத்தல்கள் மீண்டின் போனிகள் எல்லாம் போடுவேன். அப்போ அந்த கிணத்தை வந்து நாங்களுமே பாவிக்கிறதுக்கு வந்து அறிந்த மாதிரி இருக்கு. அதால் தான் வந்து அப்படி இறைக்காமல் கிடந்த கிணறு இப்போ வந்து இறைச்சி போட்டோம். இருந்தாலும் 2ஆந்திரம் முறைக்க வேணுமென்ற ஒரு காரணம் இந்த கழிவுப் பொருட்களால் தான் வந்து 2ஆந்திரம் முறைச்சித்தான் குடிக்க வேணுமென்ற ஒரு நியதியில் இருக்கிறோம். அப்போ உண்மைக்குமே வந்து நீங்கள் அந்த இருக்கிற ஆக்கள் இப்போ பக்கத்தில் ஒரு வெறும் காணி இருந்தால் ஆக்கள் இல்லாமல் இருந்தால் அதுக்கு வந்து குப்பை கூடங்களை போடக்கூடாது. அது எடுக்கிற கண்டு வாகனங்கள் போகுதானே அதில் வந்து எல்லாம் எடுத்து போடலாம். சரி, நான் நிறைய கதைக்கிறோம்பளோட அப்படியே வீட்டை போயிட்டு தொடருவோம். சரி, இந்தியன் சாப்பாடு வந்து இன்றைக்கு வந்து ஒரு கறி தான் காய்ச்சினது. கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரிச்சு குழம்பு வச்சது. அப்படியே நாங்கள் தயாரித்த வடகம் மிளகாய் எல்லாம் பொரிச்சு வச்சுக்கிட்டோம். சித்திக்கம் வந்து நின்று சொல்ற தொட்டு சரி நாங்கள் சாப்பிட்டுட்டு தொடருவோம். ஆக்கள் வந்து நேரமாச்சு தானே துடிச்சு கொண்டே நிற்கணும். இதுக்குள்ளே தான் வந்து நாங்கள் எங்கள் ஆட்டுக்கொட்டையில் அதுக்குள்ளே போடலாம்னு பிளான் பண்ணி கல்லெல்லாம் கொண்டு வந்து போட்டு ஒரு நிலமாக அமைக்கலாம்னு பார்த்தது. பிறகும் கல்லர் பயத்தில் வந்து இங்கே காணிக்க வச்சது காட்டுக்குட்டியில் விடையிலாத நாடுகள் இதுகள் இங்கே நாங்கள் இருக்கிறதில்ல தானே. பின்ன அதால் வந்து வீட்டை தான் கொண்டு வச்சு கட்டுனாங்க. எங்களை சில ஆக்களுக்கு பின்ன முன்ன வேலை இருக்கும் போகலாம் தானே, சும்மா என் ஆடு மாட்டை வளர்த்து கொண்டிருக்குன்னு சொல்லி நாங்கள் இது ஒரு சந்தோஷம் தானே. இந்த ஆடு மாடு வளர்க்குறதாவே வந்து எங்கள்ட குடும்பத்தில் ஒரு ஆக்கள் மாதிரி தான். எங்களுக்கு ஒரு கஷ்டம் மன கஷ்டம் அப்படி என்று இருந்ததுண்டா வந்து இவரோட வந்துருந்தா தெண்டவாடில் பொழுது போகும், ஒரு மன கஷ்டங்களும் நீங்கும். அப்போ நீங்களும் இதில் வீட்டில் சின்ன பிள்ளைகள் இருந்தால் சில பிராணிகளை வளர்க்க சொல்லி அவைக்கு சொல்லி கொடுத்து வளர்க்க வேணும் வேணும். அப்போ தான் அவையும் ஒரு எல்லாரையும் ஒரு அன்புள்ள ஆக்களாக இருப்பினோம். இதாக வந்து இதில் கட்டி கிடக்கு இடங்களெல்லாம் துப்புரவாக்கி போட்டு இவைக்கு ஒரு நல்ல இடம் அமைச்சு கொடுக்கணும்னு இந்த ஆசை பார்ப்போம். அப்படியே நாங்கள் இன்றைக்கு எங்கண்ட மரத்திலேயே ஆஞ்ச ஒரு மாதுளம் பழம் நல்ல பழம் இங்கே சிவத்தே போயிட்டு அக்கா தான் நாங்கள் போய்க்க கண்டவன் நானும் ரித்திக்கும் இருக்கிறோம் சாப்பிட்றதுக்கு. என்ன ரித்திக் இருந்து சாப்பிட போகிறோம். சரி, சூப்பரான மாதுளம்பழம் உடைச்சி எடுத்தாச்சு. இது வந்து நல்ல சிவப்பு நிறமாக வரும். இது அங்கால் காணிக்கு பக்கம் போய் நின்றது. அப்போ அங்கால குப்பை இருக்கிற நாடி அது பழதாக போயிடுமான்னு இன்றைக்கு காஞ்சது. ஓரளவு பழமாக தந்துக்குது, சாப்பிடுவோம் இன்றைக்கு. என்ன சரி
சரி, இன்றைய நாள் வந்து எப்படி மதிய பொழுது என்னோட போனதுன்னு சொல்லி நான் காட்டியிருந்தேன். அப்படியே நான் வந்து வீட்டை போயிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு எனக்கு வெளியில் அலுவல் இருந்தது. அப்படி அதுக்கும் நான் போயிட்டு வந்து இப்போ பின்னிடம் 5 மணி ஆயிட்டு நான் வந்து இங்கே காணிக்க தான் நிற்கிறேன். நாக்களை கூட்டி கொண்டு போவோம்னு சொல்லிட்டு. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே அப்புறம் இங்கே காணியை பார்த்துட்டு என்னடா குப்பையாக கிடக்குன்னு சொல்லி கேப்பியல். இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் துப்புரவாக்கி கொண்டிருக்கிறோம். நாங்கள் பின்னுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சைட் வந்து கொஞ்சம் புல்லெல்லாம் பட்டி துப்புராகி கிடக்கு. அப்படியே இனி மழை வர கடையில் எப்படியும் ஃபுல்லாக துப்புராக்கி முடிச்சுட்டு அப்படியே இதுக்கு வந்து ஃபுல்லாக பயிர் செய்கிற ஒரு ஐடியா தான் இருக்குது. பாப்போம் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நாங்கள் துப்புராக்கி எங்கள்ட நடவடிக்கையில் தொடங்கலாம்னு இருக்கிறோம். அப்படியே எங்கள்ட பச்சை மிளகாய் வடக முதல் விற்கிற நாங்கள் தானே, அதுக்கு உங்கள்ட சப்போர்ட் வேணும் கண்டிப்பாக. நாங்கள் விற்கிறத வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். தேவையான ஆக்கள் எங்கள்கிட்ட பெற்றுக்கொள்ளலாம். அதால் வந்து எங்களுக்கு ஒரு வருமானம் கிடைக்கும். ஒரு தொழில் வாய்ப்பு தானே, அதுக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணால் தான் அதில் ஒரு வளர்ச்சி அடையலாம். அப்போ உங்களுக்கு பிடிச்சாக்கள் எங்கள்கிட்ட தொடர்பு கொண்டு எங்கள்கிட்ட வேண்டிக் கொள்ளுங்க. அதையும் நான் கூறிக்கொண்டு இன்றைய காணொலியை முடித்து கொள்கிறேன். பாய்.